ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க 7ஆம் இடத்துல வக்ரகதியில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெற இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் தற்போது 8ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறார். அதாவது உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல பலமா இருக்கிறார். அதே போல 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். அப்ப ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார். அதனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு வல்லமைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல தொட்ட காரியங்கள் வெற்றில முடியும். இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறதுனால. அதே போல 4ஆம் அதிபதியும் பலமா இருக்கிறார். ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றில முடியும். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி பலமா இருக்கிறதுனால. மேலும் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். யாராவது பிரம்மாண்டமா பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்லாம் சொல்ல முடியும். மற்றபடி குரு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல எப்போதும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அதே போல 8ஆம் இடத்துல வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு பழைய பாடல் இருக்கு. அப்ப ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். சொந்த ஊரை விட்டு ஒரு வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி மாநிலத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைவா இருப்பது உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இப்ப பாருங்க, ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. குரு பகவான் தன் வீட்டையை பார்க்கிறார். அப்ப 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, சனி பகவானை குரு பார்க்கறதுனால, சனி பகவான் 2க்கும் 3க்கும் அதிபதிங்கிறதுனால, அப்ப 2ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். நம்பிக்கை நாணயம் சிறந்து விளங்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில், சொந்த தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்கள் 2ஆம் அதிபதியை குரு பார்க்கறது. அதே போல் 3ஆம் அதிபதியையும் பாருங்க குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். வேலையாட்களால் லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள். வேற்று ஜாதிக்காரங்க, வேற்று இனத்தவர்களால் பாருங்க வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம். அதே போல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றில முடியும். ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இதெல்லாம் சொல்ல முடியும். 3ஆம் அதிபதி பாருங்க 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதை குரு பகவான் பார்க்குறார். அப்போ சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பாருங்க, உங்களுக்கு சனியினால பெரிய கெடுபரங்கள் இனிமேல் இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு இருப்பதனால. அதே போல் இந்த மாதம் பாருங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. மேலும் அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறார், தன் வீட்டையே பார்க்குறார். அப்போ சுப செலவுகளை கொடுக்கும். வாகன செலவுகள், பூமி சம்மந்தப்பட்ட செலவுகள், ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது போன்ற செலவுகள் செய்ய முடியும் 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது. அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றியாகும்.
6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் 7ஆம் இடத்துல புதன் பலமாக இருக்கிறார். அதுவும் ஜூலை ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பயணத்தால் லாபம் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஒரு வெளிநாடு போகிறீங்க, ஒரு வெளியூர் போகிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலம் ஆதாயம் கொடுக்கும். பண்ணை தொழில் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ கேந்திராதிபதி பலமாக இருக்கிறார். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இப்போ குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். அப்போ ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். புதன் 7ஆம் இடத்துல பலமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது. மேலும் புதனோட பாக்கியாதிபதி சூரியனும் இருக்கிறார். இப்போ சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறார். ஜூலை 16ஆம் தேதி வரையும் சூரியனும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார். இது பாருங்கள் உங்களுக்கு நிர்வாக திறமையை கொடுக்கும், நல்ல கௌரவத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே சூரியன் பாருங்கள் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 9 கூடியவன் 8ஆம் இடத்துல மறைகிறாருங்க. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியோட சூரியன் சேர்க்கை பெறுகிறார். அப்போ அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க வகையில் உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்போ நல்ல நிர்வாக திறமை, கூடுதல் பொறுப்புகள், புதிய பொறுப்புகள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வகையில் அதிர்ஷ்டம். இப்போ சூரியன் குருவும் 8ல் மறைவாக இருந்தாலும் பாருங்கள் குரு பலமாக இருக்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் முக்கியமாக பாருங்கள், சுக்கிரன் இந்த மாதம் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும் சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி கேது நோக்கி போகிறதுனால பாருங்க புது கடன், அதே போல் தனுசு ராசி ஆண்களுக்கு பெண்களாலையும் தனுசு ராசி பெண்களுக்கு ஆண்களாலையும் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தகப்பனாருக்கு ஏதாவது திடீர் மருத்துவ செலவுகள், தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஏதாவது திடீர் வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் கோணத்தில் சுக்கிரன் கேதோடு இருக்கிறார். அப்படிங்கும்போது வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க, விழிப்பாக இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த ஜூலை மாதத்தில் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் புதன் பகவான் ராசியை பார்க்குறார். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல் குரு பகவான் பலமாக இருக்கிறார். சித்தர் வழிபாடு இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 14, 15, 16 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கோஷங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4, 5, ஜூலை 11, 12, 13, 14, அதே போல் ஜூலை 20, 21, 22, ஜூலை 26, 27, 28 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.